அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம். தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக ஆராய்வோம். தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம். ஆய்வு செய்யப்படும் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் விரிவாக படிக்கலாம். உங்களுடன் நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம். ஓரியோன் குரூப் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி, டிக்கர் ORN. தற்போதைய தகவலை பயன்படுத்தி மதிப்பாய்வு உருவாக்கப்பட்டது ஆகஸ்ட் 5, 2025. வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஓரியோன் குரூப் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒப்பீட்டில் 14 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை தேடுங்கள். கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் 10 இல் 4 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 4 புள்ளிகள். நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்தத்தில் பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பீடு 1.7 புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம். 4 புள்ளிகளுக்கு எதிராக ஓரியோன் குரூப் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி. நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஓரியோன் குரூப் ஹோல்டிங்ஸ் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள். கடந்த 12 மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம். ஓரியோன் குரூப் ஹோல்டிங்ஸ் -12.4% என்ற இயக்கவியலை காட்டியது. 51.3% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது. நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஓரியோன் குரூப் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி 29 பில்லியன் மதிப்புடையது. துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் $101 பில்லியன் ஆகும். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு 15 பில்லியன். $7 பில்லியன் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனத்துடன். பங்குச்சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் நாம் பின்வருவனவற்றைக் காணலாம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஓரியோன் குரூப் ஹோல்டிங்ஸ் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் 0.282%. புத்தக மதிப்பு மூலதனம் 2.204%. துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு நல்லது 1. பகுப்பாய்வு செய்யப்பட்ட அமைப்பின் நிதி பொறுப்புகள் $0.077 பில்லியன். புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் பங்குகளில் 51% ஆகும். நிறுவனத்தின் கடன் கடமைகளின் நிலைக்கான முடிவு தோல் 0 புள்ளிகள். நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் ஏப்ரல் 27. துணைப்பிரிவுக்கான சராசரி ஏப்ரல் 26. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $10 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $13 மில்லியன் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் 0.3. துணைப்பிரிவில் சராசரி பிப்ரவரி 2. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் $840 மில்லியன் வருவாய் இருந்தது. அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $1010 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விளிம்புநிலை 1.3%. துணைப்பிரிவில் சராசரியாக 8.5%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 1.221% ஆகும்.
இது சந்தை மூலதன பங்கை விட 333% அதிகம். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு $151,000. துணைப்பிரிவில் $655,000 உள்ளன. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு $5,500. துணைப்பிரிவு சராசரி 24,800. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு 44,400,000 ஆகும். துணைப்பிரிவு $292,000. துணைப்பிரிவு மதிப்பெண்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளர் மதிப்பீட்டின் விற்பனை நல்லது 0.5 புள்ளிகள். குறுகிய நிலை 3.8%. துணைப்பிரிவு சராசரியான 2.8%துடன் ஒப்பிடும்போது காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 33% அளவைக் காட்டுகிறது. ஓரியோன் குரூப் ஹோல்டிங்ஸ் INC. அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக 59%. நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக $7.17 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக $11.11 ஆகும். ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். இது அனைவருக்கும் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையானது ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் பங்கு மதிப்பீட்டு குறிப்பு முறையின் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளையும் கொண்டுள்ளது. குரு மார்க்கெட்ஸ். ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. பங்கு பகுப்பாய்வின் விளைவாக ஓரியோன் குரூப் ஹோல்டிங்ஸ் INC. தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. $7.18 விலையில் உயர்வுக்கான வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீடு மற்றும் விலை மாற்றத்தை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் மதிப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் ஆகஸ்ட் 10 முதல் 3 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் 4 முதல் 6 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால். இந்த வழக்கில் செப்டம்பர் 4, 2025 அன்று நடந்த பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும். அல்லது அந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ELEB விற்க ஒரு இருப்பு ஆர்டராக மாறும். பேலன்சிங் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும். எந்த ஆர்டரையும் மூடும்போது முக்கிய அல்லது சமநிலை. மற்றொரு ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது. இறுதி வரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி. குரு மார்க்கெட்ஸ்.